உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சென்னையை பண்டரிபுரமாக மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வைபவம். சென்னையில் பண்டரிபுரம். தொடர்ந்து 3வது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி. இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிகதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி. விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல்பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே. வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய வார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி. நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல். இடம் நாரதகான சபா, ஆழ்வார்பேட்டை, சென்னை. புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9677761352. जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामगौड़ी शंकर प्रदोष शंकर प्रत्यक्ष शंकर ओरिके शंकर ओंकार शंकर नंगनल्लूर शंकर नलमल्लाम शंकर மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, அகிலமெல்லாம் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக மகான் தொடரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் குழுவினரோடு பணிந்த நமஸ்காரம். ஒரு மாலை வேளை மடத்தினுடைய மேலாளர் பெரியவரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு வேதம் படித்த வேத பாடசாலை பிள்ளைகளும் சலனமும் சலசலப்பும் இன்றி அவர்களுடைய அறைகள் காலியாக இருக்கிறது. அமைதி நிலவுகிறது. எங்கு போனார்கள் என்று அப்படி தேடிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மடத்தினுடைய பின்புறத்தில் இந்த சமையல் கூடம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதை தாண்டிய பகுதிகளில் வேதம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுவதை ஓரமாக உட்கார்ந்து கன்னத்திலே கை வைத்து கொண்டு விழியோடு விழி வைத்து பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ந்திருக்கிறார் மகாபெரிய சுவாமிகள். நம்ம மகாபெரிய சுவாமிகளை நினைக்கும் போது என்ன நினைக்கிறோம்? வேதத்தினுடைய வித்து, வேதம் வளர்த்தவர், சமய நெறி பரப்பியவர், ரொம்ப எளிமையானவர், 1 நூற்றாண்டு காலம் வாழ்ந்த அந்த மகான் நடந்து தேய்ந்தவர், ஆடம்பரம் இல்லாதவர், கலைகளை வளர்த்தவர், அன்னதானம் பரப்பியவர். இது அல்ல, இது எல்லாம் சிறப்புத்தான். வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். இது அப்படியே வைங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், நிறைய பேர் வேத பாடசாலைகளுக்கு போங்கன்னு. காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுக்கே உன்னதமான பிடிச்ச இடங்கள் கலவை, ஓரிக்கை, தேனம்பாக்கம், இளையாத்தங்குடி, இந்த மாதிரி. அண்மையில் இந்த நிகழ்வு தொடங்கிய கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நாம் பல வேத பாடசாலைகளுக்கு பயணப்படுகின்றோம். குறிப்பாக ஓரிக்கை. அங்கே ஒரு 20-25 குழந்தைகள் படிக்கிறது. மாலை நேரத்தில் அவங்க உள்ளுக்குள்ளேயே பேட்மிண்டனு, கபடி விளையாடுறது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கைகால் எலும்பி சந்தி பண்ணிட்டு வேதம் படிக்கிறாங்க. தேனம்பாக்கம் கேட்கவே வேண்டாம். அதை நம்முடைய வணக்கத்திற்குரிய குருமூர்த்தி சார் அவர்களும் நம்முடைய சந்திரா அண்ணா அவர்களும் மற்ற சகோதரர்களும் அங்கே பாதுகாத்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கிறாங்களே. அந்த புகழ்வாய்ந்த தேனம்பாக்கத்தில் அந்த குழந்தைங்க கிரிக்கெட் விளையாண்டதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். உடற்பயிற்சி பண்ணுறதை கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், வேத பாடசாலையில் என்ன விளையாட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரும்பேர்கண்டிகைன்னு ஒரு ஊர், திண்டிவனத்துக்கு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப் கூட இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலபாடசாலைன்னு ஒரு ஆர்ச் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 20 குழந்தைகள் வேதம் படிக்கிறா. அதோட ஆங்கில வகுப்பு, இன்டர்நெட்டு இதெல்லாம் சொல்லித்தரா, நவீன கல்வி. இதை தவிர காலையில் என்னென்னா அதிகாலை எந்திருந்து அவர் சந்தியெல்லாம் பண்ணதற்கு பிறகு ஷட்டிலு, பேட்மிண்டனு, செஸ்ஸு, கேரம்போர்டு, கிரிக்கெட்டு, ஓடி பிடிச்சி விளையாடுறதுன்னு வேர்க்க சிந்தி எல்லாமே நடக்கிறது காலை மாலை வேளைகளில்.
எனக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். வேதம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நார்த்தில் எல்லாம் கட்டுமஸ்தானாக இருப்பாங்கள்ல, இந்த குஸ்தி போடுறதும்பாங்கள்ல, அப்படி இந்த வேஷ்டியை மடித்து கட்டிட்டு குஸ்தி நடக்கிற மாதிரி பிள்ளைங்க ஓடி ஆடி எல்லாம் விளையாடுறாங்களே, இந்த பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறாங்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதற்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன், மகா பெரியவர் அடிக்கடி சொல்வாலாம், குழந்தைகள் வேதம் மட்டுமல்ல உடலையும் உறுதியோடு இருக்கணும். பாரதியார் கவிதையை படிக்க சொல்லுங்க பாரான். ஏன் பாரதி தான் சொன்னான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்பதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. என்ன பாட்டு இது? ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, அதுவும் எப்படி கூடி விளையாடு பாப்பா. இதை எவ்வளவு ஞானத்தோட மகா பெரிய சுவாமிகள் இதை படிக்க சொல்லியிருக்கார் பாருங்க குழந்தைகள். வேதம் என்பது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பிறருடைய உயர்வுக்காகவும் அவனுடைய உயர்வுக்கு அவன் உடலை உறுதி செய்யக்கூடிய இந்த விளையாட்டுக்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அப்படியே அந்த குழந்தைகள் விளையாடுறத கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு மேலாளர்கிட்ட சொல்வாளாம், அவளுக்கு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுங்கன்னு. இதை விட ஒன்று சொல்லட்டுமா, சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை நிறைய அமைதியாக படித்தவர் மகா பெரிய சுவாமிகள். விவேகானந்தர் எழுதுகிறார் ஒரு தடவை தன்னுடைய சரித்திரத்தில், மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமானால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவது சிறந்தது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இருக்குமா. நான் கூட சொல்கின்றேன், வேத பாடசாலை பிள்ளைகளுக்கு நீங்கள் நிதி கொடுப்பது, அன்னத்திற்கு அரிசி கொடுப்பது, அவர்களுக்கு உடை வாங்கி கொடுப்பது, இதை விட நல்ல வேத பாடசாலையில் விளையாட்டை நடத்துகின்றவர்களை ஊக்குவிக்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு செஸ் போர்டு வாங்கித்தாங்க, கேரம் போர்டு வாங்கித்தாங்க, பேட்மிண்டன் பேட்டு வாங்கித்தாங்க, 2 பேட் வாங்கித்தாங்க. இது எல்லாம் கூட அந்த குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தோடு மற்ற செல்வங்களையும் கற்றுக்கொள்வதற்கு உதவ வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். உண்மை, ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர் சிந்த வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர் வைக்கும் என்று நம்புகிறேன் என்று வாலி கவிதையில் எழுதுவாராம். இதையெல்லாம் நான் ஏன் திரட்டி சொல்கின்றேன் என்றால், அடுத்த தலைமுறை வேதம் படிக்கிறதுன்னு சும்மா இல்லை, அந்த புகை பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இல்லத்தில் நீங்கள் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம்னு கூட்டிகிட்டு வரீங்க. நமக்காக வேதம் சொல்கிறார்கள், தேசத்திற்காக சொல்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேத பாடசாலை பிள்ளைகள் விளையாட்டை நேசிக்க வேண்டும். அவர்களை நேசிப்பவர்களுக்கு நாமும் ஒரு பாசக்கரம், பண்புக்கரம் நீட்டுவோம். ஏனென்றால் இது மகாபாரியவர் காட்டிய வழி, அந்த காட்டிய வழி கருணை வழி. மீண்டும் இது போன்ற புதிய சிந்தனைகளோடு நாளை சந்திப்போம். ஜெய் ஜெய் சங்கரா.